நிச்சிதா மேடம் நித்யானந்தா திருவண்ணாமலையில் குடும்பத்தின் குத்து விளக்கு என் மனைவி. அவ குத்து விளக்கா முன்னாடி எத்திரி போயிட்டு குத்து. இந்த பத்தினி விட்டு என்னால் ஒருபோது வரவே முடியாது. அவளா பத்தினி இந்த உக்குள்ள எத்திரி காயில கணக்கு பார்த்தா முடியாது. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிற கரண்ட் கட்டும். இந்த உக்குள் கிராமத்துல கரண்ட் ஆபீஸ் எங்களுக்கு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? பையன் ஏதோ யாரோ கேட்கற யாரும் வழி சொல்லல. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாப்பா அங்க போயிட்டு கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்டு கரண்ட் பில்ல கட்டணும். பாப்பா ஹலோ மேடம். மேடம் இல்லப்பா, பெரிய தாவாரம். வசதியா இருந்தா போலாமா? காயப்படுத்திக்கலாம். ஹலோ மேடம். என்னங்க? வாட் யூ சூப்பர் நேம்? என்னது? வாட் யூ சொல்ல நேம்? எனக்கு புரியலையே. நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சிட்டேன். அப்படியா? இன்னும் எதுல வாய வைக்கணும்னு எனக்கே தெரியாது. மேடம் மேடம் உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் தான். பெயர்தா? அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி. ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். 3 வாட்டி வந்து சொன்னீங்கன்னா உடம்பு டயர்டா ஆயிடும். அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான். பயந்தா மிஸ் கிஸ் மிஸ் கிஸ் மனோரஞ்சிதம். மிஸ் கிஸ் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் ஏன் அந்த பாட்டுங்க? அது அப்படி கிடையாதுங்க. மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம். மனோ ஸ்வீட் பியூட்டிஃபுல் நேம். அப்படியா? வண்டர்ஃபுல் நேம். இருந்தாலும் என்னுடைய பேர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளேட. என்ன சொன்னீங்க? அடுத்த மாசம். அடுத்த மாசம் ஒசாமா பிள்ளேடு. ஓ அட்வான்ஸ் கட்டேன். அப்படியா? இருந்தாலும் யார் நீங்க எங்கிருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். அப்படியா? அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது. ஆஹா. அதனால சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. 1050. மேடம் பணத்தை பார்த்ததே கிடையாதுங்களா? முன்ன பின்ன பாத்துட்டே கிடையாதுங்க. முன்னாடி பின்னாடி பார்த்தது கிடையாது. உனக்கு வாயே இந்த அகலம் இருக்குது. இருக்குண்ணா. வாழ போற இடம் பெருசா இருக்கு மேடம். அப்படியா? மேடம் என்னங்க? எவ்வளவு கொடுத்து வச்சுக்கிறது மேடம்? மேடம் சும்மா வரல. 1050 ரூபாய் பணம் எதுக்கு எடுத்தாந்துக்கிறேன்? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்து. அப்படியா? நானும் ஊருக்கு புதுசு. புதுசா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியலையா? மேடம் என்னங்க? உங்களுக்கு வழி தெரியுமா? இல்லையா? கேட்டீங்க? இல்ல உங்களை தான் கேட்கறேன். இருந்தாலும் என்னங்க தொடாதீங்க. ஏன்? அப்படியா? இருந்தாலும் நீங்க கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வர வேண்டிய இடத்துக்கு? ஆமா. புரியலையே. ஏன்னா கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தான் நான் கட்டினேன். கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது. மேடம் கவுண்டர் உள்ள கைய வச்ச கைய மாட்டிக்காது. ஓப்பன்லயே இருக்குங்க. ஓப்பன்லேவா? ஆமா. மேடம் அங்க சுத்தி இங்க சுத்தி. ஆமா. கரெக்டா கரண்ட் ஆபீஸ்ல வந்து நான் போய் கியூல நிக்கிறேன். நோ. என்னங்க? ஆக்சுவலி
இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. அப்படியா? ஐயோ 1050 நிமிஷம் எங்க வாங்க வாங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? ஆமா, இன்னும் வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா இல்லைன்னா மறந்தாவா? நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன்மா. எந்த ஆபீஸ்ல நான் மறந்தா சாப்பிடுறேன்? அம்மா 1050 நிமிஷம் மாறிடுச்சுங்க. மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். இது கரண்ட் ஆபீஸ் தானே? கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட 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 மடன கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் ஏன் மேல ஏறுவாங்க. மேல ஏறுவாங்களா? ஆமா. கம்பம் தாங்குங்களா? கம்பம் ஒல்லியா இருக்குது, தாங்குங்களா? பார்த்து இடப்படாது, வேலையை பார்த்து இடப்படணும். கரண்ட் ஆபீஸ்ல வேலை போடுவா செய்யறீங்க. பின்ன வந்தமா பார்த்து கட்டணமா போனமா இருந்தாலும் நான் கம்பம் ஏறனா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுட்டு மடமட 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 மடமடன்னு ஏறுதுவங்க. லெகின் பேண்ட் போட்டுக்கணும் கம்பை ஏறுவீங்களா? ஆமா. மட மட மடன்னு மேல ஏறிட்டு மேல போன பிறகு பேண்ட் ஜபான்னு மேடம், ஷாப்பு உங்களுக்கு அடிக்காது. என்ன நாங்க மேல பாக்குறப்ப நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு நீங்க போடலன்னா எனக்கு என்ன? நான் போடுறத கரெக்டா போட்டேன். 1050 நிமிஷம் மாதுளை சப்பட்டா என்னங்க? ஐயோ, தவற நினைக்கிறீங்க. பால் சப்போட், பால் சப்பட்டா, பால் சப்போட்டா ஆனாங்க. உடம்பு நல்லா நல்லா திட்டா சோறு அடிக்கிறது, கட்டா சோறு கேட்குது. மேடம், என்ன கரண்ட் ஆபீஸ் ஆயிரம் கொஞ்சம் போறீங்களா? போட்டே ஆகணும். அதனால சாப்பிட்றதுக்கு ஏதாவது மேடம், புது சொம்பு நினைச்சுதான் நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது ஏற்க முன்ன உதவாங்கின பழைய சொம்பு படுக்குது. மேடம், சொம்புல நேது மோரு, எதோ மோரம் மோரு. கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுவா கொடுக்குறீங்க. பரவாயில்ல, லாபத்துக்கு பாவம் இல்லை. மோர் கொடுத்துக்கிறீங்க. கண்ணை முடிக்கிற பூசு விட்டுறேன். நாங்க பண்றேன். அங்க ஆட்டா போவாங்க. மோர் உங்க வீட்லயே காசு வாயில வச்ச ஒண்ணு மூடு
ஏறுற மாதிரி ஓப்பன் ஆச்சுங்களா? உட்கார வைங்க மேடம். எல்லாம் எனக்கு மூணா சேர்த்து எல்லாம் மூணா சேர்த்து இருந்தாலும் கவுண்டர் ஓப்பன் ஆக சுகர் அதிகமா அப்படியா மன வெயில நிக்க முடியாது. பாட்டு ஒன்று பாட்டுமா? பாட்டா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாடு. சரி பாடும். அவங்க பாடி தொழியும். எப்படி தெரியுமா? குடிமகனே கட்டுமா அதை உனக்கு கொடுத்து கட்டுமா கொஞ்சம் எனக்கு கட்டுமா கொஞ்சம் எனக்கு ஆமா நீ என்னவோ ஆசையா ஆவலா என்னவோ எதிர்பார்த்த அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு பத்தியா? நீங்க எப்ப பாவாடியா மாச்சு? ஐயோ தெவடியா முண்டே காய வச்சது அடுத்து லிங்க பாவாடி கட்டாச்சு. ஐயோ நான் 12 மணி மேல தோஸ்து மாதிரி ஆக்கிக்கிறேன். ₹1050 பணம் மேடம் கரண்ட் ஆபீஸ் ஓபன் ஆச்சுங்களா? 1050 ஆமா. அப்ப பில்லு கொடுங்க மேடம்.
தாவா. வாயே. ஐயோ. நீ பணம் கொடுத்தியா? கொடுத்தனா? நான் கவுண்டர்ல வச்சனா? வச்ச மாதிரியே தெரியும். அது உள்ள போச்சா? போச்சு. ஆமா. சரி, போச்சு தான் பண்ணுது. உள்ள போச்சா? திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வந்துட்டா. கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. அப்போ கரண்ட் வந்தா தான் பில்லு வருமா? ஆமா. அப்போ கரண்ட் வந்த பில்லு வாங்கிட்டு போறோம் டேய், மேடம். இன்னைக்கு தான் 10ஆம் தேதி. என்ன பண்ணலாம்? முன்னாடி எழுப்பது வீட்டுக்கு போயிருப்பான். என் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போயிட்டு எத்தனை கொடுத்தான். கரண்ட் பில்லை கட்டிட்டு வாடான்னு. அப்படியா? பில்லு இல்லாத போனா அவன் ரொம்ப சாய்த்திருவான். வெளியவே கோயில போறேன். பில்லு கொடுங்க மேடம். இல்ல. டேய், ஏயா நான் யார் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே இது? நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னிடத்துல வந்து 1050 ரூபா கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமா சொல்லாது. ஆமாண்டா. ஐயோ, எனக்கு ஆட்டோ தொக்கு வர மாதிரி இருக்கு. நான் யார் தெரியுமா? யாரு மேடம்? காசு இருந்தால் தா, காசு இருந்தால் தா. இல்லை என்றால் சி. சி தாசிடா. தாசி. தாசின்னா தெவடியா தானே? தெவடியா தானே? தெவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டேன். அப்போ என் பணம் போயிட்டாவா? ஐயோ, தெவடியா மேடம், தெவடியா மேடம், தெவடியா மேடம். ஐயோ, ஐயோ, பில்லு கொடுங்க மேடம். வடதேசத்துல தெவடியா வீடு இருக்குது என் பணம் போச்சு. ஐயோ, தெவடியா வீட்டுல டாபுரம் மாமா வேலை பார்க்க எவன் வருவானோ, என்ன ஏமா இட்டு போவானோ. நீ உட்காரம்மா காமிச்சு. வந்துவிட்டேன் வரதசை. நானோ வெகு தூரமாக நடந்து வந்தது. எனக்கு தண்ணீர் நோய் அதிகமாக இருக்கிறது. இதை பார்த்தாலும் நான் வீடு இருக்கிறது. எனக்கு தெரியாதே. யாரு நீ போய் ஏடியா? எனக்கு தெரியாதா? யாரு நீ போய்? அப்பா உன்னை என்னையா? ஐயோ, போய்யா? எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம். யார் அப்பா யார் அம்மா? ஐயோ, சின்ன வயசுல அவனுக்கு ஞாபகம் மில்லி இல்லையா? மில்லி. யாரு நீ பாரு? எனக்கு தெரியலடா. எனக்கு தெரியா? இல்லையா? சட்டி சுட்டதாடா. கட்டதாடா. சின்ன பையன் நான் 1050 ரூபாய் கம்பெனில ஓட்ட கூட நான் அப்படியா உள்ள போவாத போவாத. ஒரு ஆட்சி இளவரசர். முண்டை என்ன கூட பிடித்தாப்பா நம்பித்தாப்பா 1050 எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இருக்க வேண்டும். ஆமாங்க. நீந்து போலாம்.
பையன் கரெக்ட் வெள்ளை கட்ட அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. மேடம் அம்மாடா இறங்க போறாங்க நடக்குது எப்போ இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே ஆயிரத்தி ஐம்பது கொடுத்தா பிச்சைக்காரங்க அன்பார்ந்த நாணய கவாசல் பெருமக்களே, இந்த உக்கல் கிராமத்தைச் சேர்ந்த மனையகார தெரு குணசேர நாட்டாண்மை மனையார தெருவைச் சேர்ந்த குணசேர நாட்டாண்மை ஐயா அவர்கள் இதோ காமெடி ஜாம்பவான் அருமை தம்பி விக்கி என்ற விக்னேஷை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய குணசேகர நாட்டாண்மை மற்றவருடைய குடும்பத்தாருக்கு இவருடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா வந்துக்கிறேன் நாங்க இப்ப உள்ள லிங்கு பூஜை செஞ்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதுக்கா. சிவாய நமக சிவாய நமக. இந்த பாவி தான் தப்பு தப்பு தப்புன்னு நினைக்கிறேன். பையன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுக்கிறாங்க. இளவரசர் ஐயா அது எடுக்கல இருக்குதா சொம்மா வரல நானு பாடி கட்டோட வந்து ரெண்டு பேர் தனியாக அறிவு கிடையாது. வரலாமா உள்ள வரலாமாடா வரலாமா 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 வரலாமாடா குத்தி என் வாயை நீங்க வச்சுக்க. நாளைக்கு ஆர்மி பக்கத்துல நாடகம் ராமாயணம் சொல்லிக்கிறாங்க. நான் தான் ஆட்சியில் நான் மட்டும் வரல. பாய் முடுற பெட்டேன் நானும் போட்டேன். ஆமா பொம்பளை அம்மா நான் நீ ஒரிஜினல் பொம்பளை. அம்மனை இயற்கைடா. ஆமா நான் ஆமா தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியா. நான் மட்டும் வரல. நீ யாரோ நீ யாரோ வச்சுக்கல. நாட்டு இளவரசர் அவங்க அப்பா என் நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். என்னுடைய மாமனாரா எங்க இருக்கிறாரு? வெளிக்கு இருக்கிறார். தேவடியா மாமா ராஜ் மேடம்
அந்த மூணு சொன்னதே அந்த மூணு சொன்னதே நான் குடிக்கிறத பாத்தியா? ஏன் அப்படி கேட்டு மூடு? ஏன் உள்ள 5 தேங்காய் சாப்பிடுங்களா? யாருல தான் காய வச்சு வச்சுக்கிறீங்களா? மாமா அவர் மாமா வணக்கம் மாமா. அவர் இந்த கம்பெனிக்கே டேய், 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 டேய். நான் உனக்கு டாக்டர் மாமா. அவளுக்கு மாமா நான் உனக்கு மாமா நானே காப்பு மாமா நீ இல்லப்பா, நான் தான் மாமா. வந்திருக்கீங்க பால் சாப்பிட்டீங்களா? பழம் சாப்பிட்டீங்களா? ஏய், ஒரு வாரம் பயிரு. ஏய், முருகே, ஏய், நீ சொன்ன. ஏய், மனோ! ஐயோ, நான் ஆம்பளை அப்பா. ஆம்பளை யார் பொம்பளை யாரு தெரியல. ஐயா பையன் ஏதோ புது இனத்தை உருவாக்குறான். ஏய், ஒப்பா உப்பா வந்துக்கிறாரா? ஐயோ, எங்க போவா? அவரே எங்க வந்தாரு? ஏடா இங்க வர தங்கமாடா நீ யாரு? இந்த நாட்டு இளவரசர் நாளை இந்த நாட்டு மன்னன் இந்த வர தங்கமா? ஏய் என் வார்த்தை கேளுடா, இது நீ வரக்கூடாது ஏனோ இங்க வந்தவள் அனைவரும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நான் சொல்வது கேள். இவன் யாரு? அவர் தாசி. குடும்பத்தின் குத்து விளக்கப்பா என் மனைவி. குடும்பத்தின் குத்து விளக்கு என் மனைவி. அவ குத்து விளக்கா? முன்னாடி வச்சுட்டு போயிட்டு குத்து நான் அப்பா, நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அம்மா இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுங்கள். யார் படைந்த ஆண்டியே? ஆண்டியா? ஆண்டி அழகா இருக்கிறாங்களே. நான் ஆண்டிய, நான் ரஞ்சிதா மேடம், அப்பா நித்யானந்தா திருவண்ணாமலையில் இந்த பத்தினி விட்டு என்னால் ஒருபோது வரவே முடியாது. அவளா பத்தினி இந்த உப்புள்ள எத்தனை காயில கணக்கு பார்த்தா முடியாது. பாடி பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா இருக்குது. நீ குறிப்பிடுறது என்ன?
ஒரே மகன் ஒப்பற்ற மகனை சீரா சிறப்புல வாழ்ந்தாரு. அவனுக்காக அவன் நான் உயிர் வாழ்ந்ததே என் மகனுக்காக தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தேன். அந்த நாட்டின் முகத்திலே பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் என்னையே நானே படுத்து கட்டிட்டு எப்படியாகிலும் அந்த தாசி இருந்து என் மகனை விடுபட வைக்கணும்டா. அவனை காப்பாற்றணும்டா. ஏதாவது நைஸா ஆஸ்பத்திரிக்கு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா மாடு மகன் திருந்த வேண்டும் என்றா இந்த செவிலியா விட கெட்டியில இருக்கலாம். இவளை விட ஒரு நல்ல பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வச்சான். சரியான யோசனை சொல்லியிருக்கிறேன். நான் டெய்லியும் சொல்றேன் நான். உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். அந்த தாசியை விட அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்தா நீ கவலைப்படாதீங்க. நல்லவனாக வாழ்வா. நாடு நாடாக சென்று பெண்ணை பார்த்து ஏற்பாடு செய்கிறேன். நான் பெண்ணை பார்த்து வரேன்.